மக்களே வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனலில் மஷ்ரூம் பிரியாணி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு 1 பவுலில் மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் உங்களுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறம் நான் இங்கே வந்து தக்காளியை வந்து பியூரியாக அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் நான் கர்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த மாதிரி பிரியாணி மசாலாஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் பாஸ்மதி ரைஸை ஒரு 1/2 அன் ஹவர் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்ல கனமான பாத்திரமான அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. குக்கர் இல்லைன்னா கனமான பாத்திரம் எடுத்துக்கலாம் நீங்கள். அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு கீ வந்து விட்டுக்கலாம் நம்ம. இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து நான் விட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம கறி மசாலா, அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 3 பச்சை மிளகாவை நீட்ட வாக்கில் அரிஞ்சு அதையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனை நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நல்லா வதங்கினோன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பியூரியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர், ஒரு 3/4 டீஸ்பூன் சில்லி பவுடர். இப்போ நம்ம மசாலாஸ் எல்லாத்தையும் வந்து நல்லா கலரிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கெட்டி தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜில். இப்போ வந்து நான் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா வந்து குட்டி குட்டியாக நறுக்கி அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற 1 பவுல் மஷ்ரூம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். காளானை வந்து இப்படி நீட்ட வாக்கில் அரைஞ்சி சேர்த்துக்கோங்க. மசாலா நல்லா திரண்டு வந்தோன்னா நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். என்னோடய வாட்டர் போடுற வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு. நான் வந்து 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி வந்து ஊற்றிருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி. ஸோ நான் 2 கப் அரிசி எடுத்துருக்கிறதால 3 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து குக்கர் வந்து விசில் போடுறதா இருந்தால் 1 கப் அரிசிக்கு 1 கப் தண்ணி பாஸ்மதி ரைஸுக்கு போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து உப்பு நான் ஆட் பண்ணி அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரியே போடுங்க, அப்போ தான் மஷ்ரூம் பிரியாணிக்கு நல்லா எடுக்கும். இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசியை நல்லா கழுவிட்டு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க. நல்ல தண்ணியெல்லாம் வந்து வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா அரிசியை மட்டும் நல்லா சேர்த்துக்கோங்க. தண்ணி போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பெரிய லிட்டு போட்டு, வெயிட்டான லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கு டைமிங் எதுவும் தேவையில்லை. நீங்கள் வந்து நல்லா அந்த தண்ணியெல்லாம் வந்து உறிஞ்சு நல்லா ஒரு பக்குவம் வந்தோன்னே நல்லா மஷ்ரூம் வெந்துருச்சு அப்படின்னு தெரிகிறப்ப நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சைடால் எடுங்க, அப்போ தான் வந்து அரிசி உடையாது. பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். மஷ்ரூம் பிரியாணி செஞ்சிட்ருக்கும்போதே நல்ல வாசனை வந்துச்சுங்க. இப்போ செஞ்சு இறக்கி வச்சோன்னா செம்ம வாசனையாக இருக்குது. சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ரொம்ப சூப்பராக வந்துருச்சு பிரியாணி. ஸோ நீங்களும் இந்த பிரியாணியை இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.